ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் லெட்டர் கிரேட்டர் தென் டார்கெட். இது வந்து லீட் கோடோட 744 ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூ ஆர் கிவன் அண்ட் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சார்ட்டட் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர். அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது சார்ட்டடாக இருக்குது. அதாவது அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தானே. இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்களேன், சிஎஃப்ஜி அப்படின்னா இது ஏபிசிடி தான். ஏபிசிடியில் சிக்கு அடுத்து தான் எஃப் வரும், எஃப்க்கு அடுத்து தான் ஜே வரும். அதாவது சார்ட்டரில் கொடுத்துருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ கேரக்டர் டார்கெட். இன்னொரு வேரியபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கேரக்டர் வேரியபிள் தான். அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டார்கெட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா அது ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன் லெட்டர்ஸ். அதாவது லெட்டர்ஸுங்கிற அரேயில் அட்லீஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குமாம்மா. அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆகிருக்கலாம், ரிப்பிட்டேஷன் ஆனாலும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். தேர்ட் எக்ஸாம்பிளில் பாருங்களேன், எக்ஸ் ஒய் இருக்குது. இதில் ரிப்பிட்டேஷன் ஆகிருக்கு, ஆனாலும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது மினிமம், அதாவது தான் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் த ஸ்மாலஸ்ட் கேரக்டர் இன் லெட்டர்ஸ் தட் இஸ் லெக்ஸோகிராஃபிக்கலி கிரேட்டர் தேன் டார்கெட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ டார்கெட் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை விட எந்த கேரக்டர் இந்த லெட்டர்ஸுங்கிற அரேயில் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நெக்ஸ்ட்டும் 2-3 இது கேரக்டர்ஸ் பெருசாக இருக்கலாம், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் எது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. if such a character does not exist, return the first character. ஓகே, இது ஒரு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த அரேயில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெட்டர்ஸ் ஈக்குவல் டு சிஎஃப்ஜே, டார்கெட் வந்து ஏ. அப்போ ஏவை விட ஃபஸ்ட்டு எந்த கேரக்டர் பெருசாக இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏவை விட ஃபஸ்ட்டு பெரிய கேரக்டர் சி, அடுத்து தான் எஃப், அடுத்து ஜே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன? சி. அப்போ சி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஎஃப்ஜே, சி கொடுத்துருக்காங்க. அப்போ சியை விட பெருசாக இருக்கிறது என்னது? இப்போ இது சி, ஃபஸ்ட் லெட்டர் வந்து சிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது விட்டுருங்க. அடுத்து சியோட ஃபஸ்ட்டு எது பெருசாக இருக்குது? எஃப் பெருசாக இருக்குது. அப்போ எஃப் தான் வந்து அவுட்புட், அதனால தான் எஃப் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்களா, இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். இந்த இஃப் சச் எ கேரக்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதோட கண்டிஷன் என்னன்னா, இப்போ 2 எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஒய் கொடுத்துருக்காங்க, டார்கெட் வந்து ஜெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெட்டோட அடுத்த கேரக்டர் எது பெருசு? எதுவுமே இல்லை, ஏன்னா செட்டு தான் கடைசி. அப்போ அதை விட பெருசு நீங்கள் வந்து எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லெட்டரை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த அரேயில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன்ஸ். இதுதான் ப்ராப்ளம். இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது வந்து லீனியர் சர்ச்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம், பைனரி சர்ச்லேயே சால்வ் பண்ணலாம். லீனியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் என் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். பைனரி சர்ச் யூஸ் பண்ணும்போது ஆஃப் லாக் ஆஃப் என் சொல்லி வந்துடும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பைத்தான் கம்ப்ளர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் போடுவோம். இஃப் சச் எ கேரக்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இட் இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் இன் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு என்ன கண்டிஷன்னா, இஃப் ஒருவேளை அந்த அவங்க கொடுத்துருக்க டார்கெட், ஓகேங்களா, அந்த டார்கெட் வந்து கடைசி எலமெண்ட்டை நான் செக் பண்ணுறேன். லெட்டர்ஸோட கடைசி எலமெண்ட் எப்படி செக் பண்ணுவீங்க? -1 போட்டால் கடைசி எலமெண்ட் வந்துடுமா? செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ரிட்டன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் 0. இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, இப்போ இந்த டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்கெட் வந்து ஒரு வேளை அவங்க என்ன இன்புட் கொடுத்துருந்தாங்க, 2x 2y, டார்கெட் வந்து ஜெட்டா. இப்போ இதில் பாருங்கள், ஜெட்டு வந்து நான் எதை வச்சு செக் பண்ணுறேன்? கடைசி எலமெண்ட்டு. ஏன் கடைசி எலமெண்ட் செக் பண்ணுறேன்னா, லெட்டர்ஸுங்கிற அரே வந்து சார்ட்டட் அரே தான். ஓகேங்களா? நீங்கள் சார்ட்டட் அரேவாக இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கடைசி எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடைசி எலமெண்ட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒய்ன்னு இருக்குது, ஒய் வந்து ஜெட்டை விட சின்னது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ டார்கெட் பெருசாக இருக்குது, கடைசி லெட்டர் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த அரேயில் உங்களுக்கு எதுவுமே வந்து அந்த டார்கெட்டோட பெருசாக இருந்திருக்காது. அதனால் ஃபஸ்ட் லெட்டரை நீ ரிட்டர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பைனரி சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும்? லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வேணும். அதுக்கு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்டோட வேல்யூ என்ன வரும்? லென்த் ஆஃப் லெட்டர்ஸ் -1. ஓகேங்களா? இப்படி வருமா? இப்போ அடுத்து நான் என்ன கொடுக்குறேன்? லெஃப்ட்
லெஃப்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரைட்டாக இருக்கணும். ரைட்டை தாண்டி போயிடக்கூடாது. இங்கே ஈக்குவல் டு காணாம், ரைட்டை தாண்டி போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், இப்போ மிடில் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பைனரி சர்ச்னாலே மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட்டு டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இஃப் கண்டிஷனில் நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்? அந்த லெட்டர்ஸ் ஆஃப் மிட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, லெட்டர்ஸ் ஆஃப் மிட் வந்து டார்கெட்டோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நான் லெஃப்ட் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ப்ளஸ் மிட் ப்ளஸ் 1 பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எல்ஸில் லெஃப்ட்டுக்கு நான் பண்ணியாச்சா, இப்போ நம்ம ரைட்டுக்கு பண்ணணும். ரைட்டுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ரைட் ஈக்குவல் டு மிட் -1. ஓகேங்களா? இப்படி பண்ணதுக்கப்புறம் கடைசியில் என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் லெஃப்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச்சை. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பைனரி சர்ச்சை நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து டேரெக்டாக வந்து லீட் கோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க? ஏன்னா நம்ம வந்து பைனரி சர்ச் பழைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி, ஸோ காப்பி பண்ணியாச்சு. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரன் ஆயிடுச்சு. இது வந்து 100% காட்டுது. பட் நான் 100% பீட் பண்ணியிருக்காது. கண்டிப்பாக ஒரு MS எடுத்திருக்கோம். அது ஏதோ இஷ்யூ போல். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இந்த சொல்யூஷனே வந்து இதுக்கு அப்ளை பண்ணி இந்த மெத்தடை சால்வ் பண்ணலாம். இல்லை நீங்களே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டினோட வரேன். அது வரைக்கும் பை.